ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் வீக்கெண்ட் குக்கிங் vlog தான் வந்து பார்க்க போகிறோம். இட்ஸ் அ சாட்டர்டே. ஹோப் இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங். கம் லெட்ஸ் குவிக்லி ஜம்ப் இன்டு தி வீடியோ. யூஸ்வலாகவே வீக்கெண்ட் அப்படின்னாலே ரொம்ப ஸ்லோவாக தான் டே வந்து எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இன்றைக்கி மார்னிங் எழுந்ததே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் எழுந்தோம். இட் வாஸ் ஆல்மோஸ்ட் 7:30. அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ்ஷெல்லாம் ஆகிட்டு கிச்சன் வரத்துக்கே ஒரு 8:15 போல் ஆயிடுச்சு. ஸோ வாட் ஐ பிளான் டு டூ டுடேன்னா, நான் வந்து இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு ஏதாச்சும் கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்யலாம் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். பிகாஸ் யூஸ்வலாகவே வீக் டேஸில் வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து இப்போ நாங்கள் ரெகுலராக எடுத்துக்கிறோன்னு பார்த்திங்கன்னா, கருப்பி ஆனம் அரிசி கஞ்சி தான் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி ஆல்டர்னேட்டிவ் டேஸில் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக ஏதாச்சும் எடுத்துக்கலான்றதுக்காக மினி இட்லி வித் சாம்பார் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அண்ட் மிட் மார்னிங் ட்ரிங்க்குக்கு வந்துட்டு ரோஸ் மில்க் செய்யலான்னு சொல்லிட்டு சியா சீட்ஸுமே மார்னிங்கே வந்து நான் சோக் பண்ணி வச்சுட்டேன் வாட்டரில். ஏன்னா அது வந்து 3 hours ஆகும் நல்லா சோக் ஆகி வரத்துக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு சாம்பாருக்கு பருப்பு வந்து வேக போட்டாச்சு. அண்ட் மினி இட்லி வந்து இன்றைக்கி தான் நான் அந்த மினி இட்லி பாட் வந்து எடுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆயிலில் க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் இட்லி வந்து நம்ம எடுக்கிறப்போ நல்லா ஈஸியாக வந்து எடுக்க வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆயில் வச்சு பிளேட்லாம் வந்து நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு இட்லி பேட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனில் எடுத்து வந்து எல்லா குழிகள்லேயும் வந்து ஊற்றி வச்சிடலாம். உங்களில் எத்தனை பேருக்கு மினி இட்லி பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு மினி இட்லி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் சாம்பார் மினி இட்லி பிடிக்காது உண்மையாக சொல்லணும்னா. பட் மினி இட்லி வித் எனி டைப் ஆஃப் சட்னி, இல்லை மினி இட்லியில் வந்து பொடி போட்டு தருவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் போட்டால் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஃப்ரைடு இட்லி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் நம்ம வீட்டில் வந்து எல்லாருக்குமே சாம்பார் மினி இட்லினா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ ஹாவ் டிசைடட் டு மேக் சாம்பார் மினி இட்லி டுடே. இன்ஸ்டண்ட்டாக சாம்பார் பொடி வந்து நான் எப்படி செய்வேன்னு சொல்கிறேன். கொஞ்சமாக கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, சீரகம், மிளகு, வெந்தயம், காஞ்ச வத்தல், அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் அண்ட் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். இந்த பொடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மந்த்ஸ் டுகெதராக கூட வச்சு யூஸ் பண்ணலாம். சீக்கிரமாக வந்து கெட்டு போகாது. பட் நம்ம வந்து சீக்கிரமே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது கூட எக்ஸ்ட்ராவாக இன்னும் 2 இன்க்ரீடியன்ட் கூட நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தேங்காய் அண்ட் அரிசியுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக மல்லி வந்து ஆட் பண்ணணும். நான் ஆட் பண்ணவும் மறந்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து இந்த பொடி அரைக்கிறப்போ மல்லி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி, அந்த வரமல்லி சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இன் பிட்வீன் நம்ம ஐட்டம்ஸ்லாம் வந்து நல்லா சூப்பராக ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. அதெல்லாம் ஆறுறதுக்காக வச்சுட்டேன். நம்மளோட மினி இட்லியுமே வந்து ஒரு செட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதையுமே எடுத்து ஒரு பவுலில் வச்சாச்சு. இன் பிட்வீன் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஆறிடுச்சு. ஸோ மிக்சியில் போட்டு நம்ம நல்லா கோர்ஸ் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவுமே வந்து ஃபைன் பவுடராக இருந்தால் சாம்பாருக்கு நல்லா இருக்காது, ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆகிடும். ஸோ லைட்டாக கோர்ஸ் பவுடராக வந்து எடுத்துக்கலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான சின்ன வெங்காயம் வந்து அம்மா வந்து உரித்து கொடுத்துட்டாங்க. ஸோ நான் வந்து தக்காளி மட்டும் கட் பண்ணிக்கிட்டேன். உங்கள் ஊர்லெலாம் வெயில் எப்படி இருக்குது? திருச்சியில் வந்து பயங்கரமாக இருக்குது வெயில். ஒரே ஒரு நாள் மட்டும் மழை பெஞ்சிச்சு ஈவினிங் டைம் போல். பட் மழை பெஞ்சுமே வந்து ஹீட் வந்து குறையவே இல்லை, இன்னும் இன்க்ரீஸ் ஆன மாதிரி தான் இருக்குது. போன வாரம்லாம் சொல்லவே வேணாம், அவ்வளோ வெயிலாக இருந்துச்சு. இந்த சம்மர் டைமில் கிச்சனில் வந்து குக் பண்ணுறதுலாம் வந்து ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பயங்கர ஹீட்டாக இருக்குது. உங்கள் ஊரில் வெயில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன் பிட்வீன் நம்ம சாம்பாருக்கு தாளிப்புமே நான் ரெடி பண்ணிட்டேன். தாளிப்பு ஆஸ் யூஷுவல் தான். கொஞ்சமாக ஆயில், ஜீரா, வெந்தயம், கருவேப்பில், காய்ந்த வத்தல்லாம் சேர்த்துட்டு பெருங்காயமும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். கூட உரிச்சு வச்சிருந்த சின்ன வெங்காயம், கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி எல்லாமே சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். யூஸ்வலாகவே நான் வந்து கிச்சனில் குக் பண்ணுறனாலுமே சரி, அம்மா வந்து குக் பண்ணுறாங்கனாலுமே சரி, சைட் பை சைடாக வந்து கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறது, வெசல்ஸ் வாஷ் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து ஒர்க் வந்து பண்ணி வச்சுருவோம். பிகாஸ் நமக்கு வந்து சிங்கில் வந்து பாத்திரம் சேர்த்துட்டே இருந்தோன்னு வைங்களேன், அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகிடும். திரும்பி பார்க்குறப்ப இவ்வளோ பாத்திரம் இருக்கா, இவ்வளோத்தையும் வாஷ் பண்ணணுமான்ற மாதிரி ஆகிடும். ஸோ சைட் பை சைடு நம்ம எடுக்க வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டே இருந்தோன்னா நமக்கு வந்து ஆல் ஆஃப் சடன் எல்லா வேலையுமே வந்து நம்ம கிச்சனில் முடிச்சுட்டு வெளியே போய் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா கிச்சனுக்குள்ளேயே வந்து நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இந்த சம்மர்லலாம் கிச்சனில் சான்ஸே கிடையாதுங்க. ஹோல் டேலாம் கிச்சனில் நின்று சமைச்சிட்டு இருக்கிறதுக்கெலாம் முடியவே முடியாது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ நம்ம வந்து குவிக்காக வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாத்தையுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு மார்னிங்கே செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த உச்சி வெயில் டைம்லலாம் வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து வசதியாக இருக்கும்.
சாம்பார் வந்து விசில் வரணும். ஸோ இன் பிட்வீன் வந்து மிட் மார்னிங் ட்ரிங்க்குக்கு ரோஸ் மில்க் செய்ய போகிறேன்னு சொன்னேன்ல. ஸோ பால் வந்து மார்னிங்கே அம்மா வந்து காய்ச்சி வச்சுட்டாங்க. அது நல்லா ஆறி இருந்துச்சு. ஸோ அதில் வந்துட்டு பேக்கர்ஸோட ரோஸ் மில்க் பவுடர் தான் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நம்ம வந்து சுகரும் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 2 to 3 ஹார்ஸ் கழித்து நம்ம வந்து சியா சீடோடு சேர்த்து சர்வ் பண்ணுறப்போ இந்த சம்மருக்கு சூப்பராக இருக்குங்க. அண்ட் சியா சீடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் இந்த வீடியோ எண்டில் வந்து நான் சொல்கிறேன். இந்த மாதிரி சம்மருக்குலாம் நம்ம அப்பப்போ வந்து நம்மளை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா சீக்கிரம் டீஹைட்ரேட் ஆகிடும் ஸ்வெட் ஆகிறதுலையே. ஸோ அடிக்கடி மோர் இந்த மாதிரி ரோஸ் மில்க் இல்லை ஏதாச்சும் மில்க் ஷேக் மாதிரி இல்லை ஃப்ரூட் ஜூஸ் இல்லை நிறைய தண்ணி அந்த மாதிரி நம்ம வந்து நிறைய எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ சாப்பிடவே பிடிக்க மாட்டேது இந்த ஹீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இந்த மாதிரி நிறைய லிக்விடாக எடுத்துட்டாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் அரைச்சி வச்சுருந்தேன் சாம்பார் பொடி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. ஸோ நான் அதை வந்து ஒரு கிளாஸ் ஜாரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்த வாட்டி சாம்பார் வைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. நம்மளோட சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அண்ட் மினி இட்லியுமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து லன்ச்சு ப்ரிப்ரேஷனுமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் எப்போவுமே கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குறைச்ச பாத்திரம் யூஸ் பண்ணி சமைச்சோம்னா நமக்கு வாஷிங் டைம் வந்து குறையும். நம்ம நிறைய பாத்திரங்கள் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய பாத்திரங்களை வந்து விளக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ நான் அதே குக்கரில் சாம்பார் வச்சோம் இல்லையா, அதே குக்கரில் வந்துட்டு ராஜ்மா வந்து நேற்று நைட்டு ஊற போட்டு வச்சுருந்தேன். ஸோ அது வேகட்டும் அப்படின்றதுக்காக அதில் போட்டு விட்டுட்டேன். அந்த ரெசிபி வந்து நான் ஷூட் பண்ணல. பிகாஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் மீல் மேக்கர் கிரேவி வந்து ஒன்று செஞ்சுருப்பேன், பெப்பர் கிரேவி. அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணா செக் பண்ணி பாருங்கள். அதே கிரேவி தான் வந்து நான் இன்றைக்கி ராஜ்மா போட்டு செய்ய போகிறேன். இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் கிரேவிங்க. இட்லி, தோசை, இடியாப்பம், பரோட்டா, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்கூடயும் அடிப்பொலியான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இன்றைக்கி அந்த கிரேவி தான் செய்ய போகிறேன். அண்ட் இட்ஸ் அ குவிக் 1 pot ரெசிபி. ஸோ அடிக்கிற வெயிலுக்குலாம் இந்த மாதிரி 1 pot ரெசிபி, அதுவும் ஹெல்த்தியான ரெசிபி செஞ்சு வச்சுட்டோம்னா நமக்கு வேலையும் வந்து குறையும், நம்மளும் ஹெல்த்தியாக சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு செய்யக்கூடிய கிரேவிக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சுட்டேன். இன் பிட்வீன் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு எனக்கு அம்மா அப்பாவுக்கு தான் சர்வ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம செஞ்சு வச்சுருந்த மினி இட்லி வந்து இந்த மாதிரி கப்பில் வச்சுட்டு அது கூட நம்ம செஞ்சு வச்சுருந்த சாம்பாரும் ஆட் பண்ணிவிட்டு கூடுதலாக கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக ஃப்ளேவராக கமகமன்னு வாசனையாக இருக்கணுன்றதுக்காக கீயுமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு வந்து கீ ஆட் பண்ணி சாப்பிட பிடிக்காதுன்றதுனால நான் வந்து வெறும் இட்லி அண்ட் சாம்பார் தான் சாப்பிட்டேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த மினி இட்லி சாம்பார் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீரியஸ்லி செம்ம சூப்பர் டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. நல்லா ஃப்ளேவர்டாக இருந்துச்சு. ஏன்னா மசாலா வந்து நம்மளே அரைச்சி செய்கிறோம் இல்லையா சாம்பார் பொடி. ஸோ நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸ்டாக ஃபேனுக்கு கீழே உட்காந்து ரெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறம் பேக் டு லன்ச் ஒர்க் வந்து நான் வந்தேன். நம்ம சாப்பிட போகிறதுக்கு முன்னாடியே நான் இன்க்ரீடியன்ஸ்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன்னா, ஸோ வந்தோடனே அது அப்படியே வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இது வந்து ஒரு 1 pot ரெசிபின்றதுனால ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ஒரு கடாயில் அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய், கருவேப்பில் மட்டும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா சேர்த்து அது கூட ராஜ்மா அண்ட் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணோன்னா அவ்வளோதாங்க, ரெசிபியே முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி லன்ச் மெனு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். ஒயிட் ரைஸ், ராஜ்மா கிரேவி, அப்புறம் சைட் டிஷ்ஷுக்கு வந்து இந்த வெங்காயத்தூள் பக்கோடான்னு சொல்லுவாங்களே, அது கடையிலேருந்து நேற்றே வாங்கி வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி லன்ச் மெனு. அண்ட் கேர்டு வந்து ஆம்பியஸாக இந்த சம்மருக்கு எப்போவுமே இருக்கும். ஸோ கேர்டுமே இருக்குது. அண்ட் டின்னர் ப்ரிப்ரேஷனுமே அவ்வளோதான். இந்த ராஜ்மா கிரேவி அண்ட் மார்னிங் வச்ச சாம்பார்லாம் இருக்குது. ஸோ நைட்டுக்கு வந்து இட்லி இல்லை தோசை ஏதாச்சும் வந்து போட்டுவிட்டால் போதும். வேறு எதுவுமே வந்து சைட் டிஷ் வந்து செய்கிறதில்ல. இப்போ சம்மருக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி தான் பிளான் பண்ணிக்கிறது. ஆஃப்டர்நூன் செய்கிறது இல்லை மார்னிங் செய்கிறதே வந்துட்டு நைட்டுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நிறைய நேரம் வந்து நம்ம கிச்சனில் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அண்ட் சைட் பை சைட் கவுண்டர் டாப்பு, மிக்ஸி எல்லாமே வந்து நான் வைப் பண்ணிட்டேன். பிகாஸ் இல்லை அப்படின்னா நம்ம குக்கிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம எக்ஸாஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போயே சைட் பை சைடு எல்லா ஒர்க்குமே வந்து செஞ்சு வச்சுட்டோன்னா கிரேவி ரெடி ஆகிறதுக்குள்ளே கவுண்டர் டாப்லாம் ஓரளவுக்கு வந்து க்ளீன் ஆகிடும். ஸோ நம்ம கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகிறப்பயே வந்து ப்ரீ பிளான்டாகவே என்ட்ரு ஆகிட்டோம் அப்படின்னா ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா கடகடன்னு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நம்ம ப்ரீ பிளானிங் இல்லாமல் கிச்சனுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒன்றுமே புரியாதுங்க. என்ன செய்கிறது, எதை ஃபஸ்ட்டு செய்கிறது, எதை அதுக்கப்புறம் செய்கிறது, அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். ஸோ நான் எப்போவுமே வந்து நான் வந்து கிச்சனுக்குள்ளே வரேன் அப்படின்னா நான் ப்ரீ பிளானிங் வந்து பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம போகிறோம், சாம்பார் வைக்க போகிறோம், கிரேவி பண்ண போகிறோம், இந்த மாதிரி மென்டலி நான் வந்து ப்ரிப்பேர் ஆகிப்பேன். ஆனதுக்கப்புறம் வந்து
பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகிறப்போ நமக்கே தெரியும், ஓகே இது ஃபஸ்ட்டு செஞ்சுட்டா டைம் கன்சப்ஷன் வந்து நமக்கு இவ்வளோ இருக்கும், ஃபஸ்ட்டு இதை வந்து வாஷ் பண்ணிட்டா நமக்கு இந்த டைமுக்குள்ளே நம்ம வந்து முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போது 8 நான் கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன்னா 10 நான் எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு வெளியே வந்துடணும். அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டைம் டார்கெட் வச்சுட்டோம்னா கடகடன்னு நம்ம எல்லா ஒர்க்குமே வந்து செஞ்சு முடிச்சிடலாம். யூஷுவலாகவே வந்து கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரெகுலராக வந்து ஜஸ்ட் அந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு தான் வந்து நான் க்ளீன் பண்ணுவேன். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து என்றைக்காச்சும் ரொம்ப க்ரீஸியாக அந்த ஆயில் க்ரீஸினஸ் இருக்குது அப்படின்னா தான் நான் மிஸ்டர் மசில் வந்து யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு ஸ்டவ், கவுண்டர் டாப், மிக்ஸி எல்லாமே வந்து வைப் பண்ணாலே போதும். ஏன்னா ரெகுலராக வந்து நம்ம வைப் பண்ணிகிட்டே இருக்கோம்ல, டெய்லி குக்கிங் முடிச்சதுக்கப்புறம் அந்த க்ளீனிங் ரொட்டீன் இருந்துச்சு அப்படின்னாலே கிச்சன் வந்து பார்க்க எப்போவுமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து நம்ம கிளாஸ் டாப் ஸ்டவ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்டவ் வந்து நம்ம குக்கிங் முடித்ததுக்கப்புறம் வந்து நம்ம உடனே க்ளீன் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அந்த ஹீட்டோடு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அந்த கிளாஸஸ் வந்து பிரேக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்டவ் வந்து ஃபுல்லாக வந்து ஆறிடணும். அந்த ஹீட்டே நம்ம குக் பண்ண ஹீட்டே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிறப்ப தான் நம்ம வந்து மைக்ரோ ஃபைபர் கிளாத் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து வைப் பண்ணி விடணும். குக்கிங் முடிச்சதுக்கப்புறம் 1-2 பாத்திரங்கள் இருந்துச்சு, அது எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு சிங்க் எல்லாமே டோட்டலாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதான், கிச்சன் க்ளீனிங் முடிஞ்சிருச்சு. எப்போவுமே நாங்கள் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த ஷட்டரை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஏன்னா ஒரு அணில் இருக்காங்க, அந்த அணில் எப்படா உள்ளே வரலாம் அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ நாங்கள் யாராச்சும் இருக்கோம் அப்படின்னா அந்த ஷட்டரை திறந்து வைப்போம், இல்லைனா க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான், நம்மளோட கிச்சன் சூப்பர் டூப்பர் க்ளீன் ஆகிடுச்சு. எல்லா ஒர்க்குமே வந்து முடிஞ்சிருச்சு. இன்னமும் வந்து மிட் மார்னிங் ட்ரிங்க் மட்டும்தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு, சர்வ் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:30 கிட்ட ஆகிடுச்சு. நம்மளோட லன்ச்சு, பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க், டின்னர் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ ஒர்க்லாம் முடிச்சுட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் நானுமே வீடியோலாம் எடிட் பண்ணுற ஒர்க் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் அஃபிஷியல் ஒர்க்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு மிட் மார்னிங் ட்ரிங்க் வந்து சர்வ் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக நம்ம மார்னிங்கே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல ரோஸ் மில்க், அதை வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். சீரியஸாக இன்றைக்கி செம்ம வெயிலுங்க, அவ்வளோ ஹாட் கிளைமேட்டாக இருக்குது. அதுவும் கிச்சனில் நின்று குக் பண்ணதுக்கு அதுக்கும் பயங்கரமாக அப்படியே குளித்த மாதிரி ஆகிடுச்சு, அவ்வளோ ஸ்வெட் ஆகுது. அண்ட் சீரியஸ்லி கிச்சனில் ரெகுலராக நின்று குக் பண்ணுற லேடிஸ் எல்லாருக்குமே வந்து ஹேட்ஸ் ஆஃப். உண்மையாக அவங்கெல்லாம் வந்து இந்த அளவுக்கு வந்து செய்யலை அப்படின்னா நம்மளெல்லாம் டெய்லி நல்ல ருசியான சாப்பாடு சாப்பிடவே முடியாது. சியா சீட்ஸ் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, சியா சீட்ஸில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி இந்த மாதிரி சம்மருக்கு வந்து நம்ம நன்னாரி சர்பத், லெமன் ஜூஸ், இல்லைன்னா இந்த மாதிரி ரோஸ் மில்க் இது கூடலாம் சேர்த்து குடிக்கிறப்ப நமக்கு வந்து நல்ல ஒரு கூலண்ட்டாக வந்து இது இருக்கும். பாடியோட ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும். அப்புறம் ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய அசிடிட்டி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணும். அண்ட் இதில் வந்து நிறைய கால்சியம் இருக்குது. ஸோ நிறைய லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மெனோபாஸ் வந்திருக்கும். ஸோ ஆஃப்டர் மெனோபாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்வியஸாக எல்லா லேடிஸ்க்குமே வந்துட்டு கால்சியம் வந்து பயங்கரமாக குறையும். ஸோ அவங்களாம் வந்து இந்த சியா சீட்ஸ் அப்புறம் மஷ்ரூம்ஸ்லாம் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். ஏன்னா இதிலலாம் நிறைய கால்சியம் சத்துக்கள் வந்து இருக்குது. அண்ட் சியா சீடு வந்து ஆப்வியஸாக வெயிட் லாஸ்மே ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பட் நான் குடித்தது இல்லைங்க, அதனால் வெயிட் லாஸ் ஆகுமா என்னெல்லாம் எனக்கு தெரியாது. பட் நிறைய வீடியோஸில் வந்து நான் பார்த்துருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ரோஸ் மில்க் வந்து சியா சீடோட போட்டு சர்வ் பண்ணியாச்சு. அடிக்கிற வெயிலுக்கு நல்ல குளுகுளுன்னு ரோஸ் மில்க் குடிக்கிறது அடிப்பொலியாக இருந்துச்சுங்க. சீரியஸாக அந்த வெயிலுக்கு அந்த ரோஸ் மில்க் செம்ம காம்போவாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, நம்மளும் we are coming to the end of the vlog today. Hope you all like this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக சாய் லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயுமே வந்து நீங்கள் டைரெக்ட் மெசேஜ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.